Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரிசி ட்ரேடிங் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு வெனஸ்டேக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் எல்லா இண்டெக்ஸுக்குமே. அதே மாதிரி வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் நாலேஜை மட்டும் வச்சுமே எப்பவுமே ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ்? இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, நான் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி என்ன பண்ணியிருக்கான்னா, சைட்வேஸ்லேயே தான் போயிருக்கான் இன்னைக்கு. பேங்க் நிஃப்டி தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் ட்ரெண்டிங் ஆகிறேன். மேலே போகிறேன், கீழே வரேன், அந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம நிஃப்டி வந்து சைட்வேஸ்லேயே போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போயிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 71 பாயிண்ட் தான் அப் ஆயிருக்கான் ஓப்பனிங்ல இருந்து. ஓகேவா? இன்னைக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டையும் டெஸ்ட் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸையும் டெஸ்ட் பண்ணலாம். சைட்வேஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் என்ன பண்ணியிருக்கான், கரெக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைனில் தொட்டுட்டு அதே மாதிரி நம்மளோட ஜோன் அங்கே இருந்திருக்குது. கரெக்டாக க்ளோசிங் வச்சுட்டான். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நல்லா சூப்பராக ஒரு ரேலி கிடச்சிருச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கா. ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிட்டான். செகண்ட் சப்போர்ட் லைனை டச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கேண்டில் புல் பேக் கொடுத்துருக்கான். இந்த புல் பேக்கில் ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். அப்படிலாம் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஜோன் வந்து என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது. இது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வரும். ஓகேங்களா கைஸ்? கரெக்டாக நம்ம சப்போர்ட் ஜோனில் என்ட்ரி எடுத்துட்டு வெறும் 20 நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய ரேலி பாருங்க. ஆல்மோஸ்ட் 300+ பாயிண்ட்டு பார்த்தீங்களா? 350 பாயிண்ட்ஸு. 350 பாயிண்ட்ஸில் என்ன பெருசாக கிடச்சிருப்போம் நீங்கள் நினைப்பீங்க. ஆப்ஷன்ஸில் பாருங்கள், இது அப்படியே ஒரு ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 50,600. ஆப்ஷன்ஸ்லேயுமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நான் இதை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண மாட்டேன். பார்த்தீங்களா, முன்னாடி நாளோட சப்போர்ட் ஜோன் டெஸ்ட் பண்ணாமல் வந்திருக்கு ஆப்ஷன்ஸில். அந்த சப்போர்ட் ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக என்ன பண்ணியிருக்கான், அங்கேருந்து ரேலி ஆரம்பித்தோம் தான். வெறும் 20 நிமிஷத்தில் 478%, 475% வச்சாலும் இதில் 50%, 200% நம்ம கேப்சர் பண்ணினாலே போதும். சூப்பர் ப்ராஃபிட். 1 லட்ச ரூபா போட்டிருந்தா 2 லட்ச ரூபா, 10,000 ரூபா போட்டால் 20,000 ரூபா டபுளாக இருக்கும் அமௌண்ட்டு. இது ஃபுல் ரேலி கேப்சர் பண்ணவங்களாம் 20 நிமிஷத்தில் ஆல்மோஸ்ட் 10,000 ரூபா போட்டிருந்தா 40,000 கைஸ். நான் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து இந்த ரேலிலாம் கேப்சர் பண்ண முடியல. எனக்குமே கடுப்பாக தான் இருக்குது இந்த ரேலிலாம் கேப்சர் பண்ண முடியல. பட் என்னோட ரூல்ஸில் வந்து இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணேன்னா நான் வந்து மைண்ட் செட் வந்து அஃபெக்ட் ஆகி ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுறேன். அதனால நான் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் ஸ்கேல்பிங் பண்ணி ப்ராஃபிட் இருக்கேன். என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும்னா நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லியுமே போஸ்ட் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து எவ்ரி வீடியோ கீழேயுமே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் போகும். நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே போடுவேன். ப்ராஃபிட் மட்டும் போட மாட்டேன், லாஸும் சேர்த்து தான் போடுவேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் டெய்லி வந்து ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அது வந்து மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், எஜுகேஷனாக இருக்கும், இல்லை ஃபன்னி ரீல்ஸாகவும் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மாதத்துக்கு நம்ம 2 ரேலி கிடச்சாலே போதும். மாதத்துக்கு 2 நாள் ட்ரேட் பண்ணிட்டு மொத்தம் எல்லா நாளும் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஃபஸ்ட் என்ன பண்ணிக்க, ஓப்பன் ஆகிருக்கா, கீழே வந்திருக்கான். நம்மளோட சப்போர்ட் லைனை தொட்டுட்டு பாருங்கள். ஃபின் நிஃப்டி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கரெக்டாக ஒரு ரேலி கொடுத்துருக்கான் 20 நிமிஷத்தில். ஆல்மோஸ்ட் 50%. ஆப்ஷன்ஸில் எப்படி ஒரு 100% மேலே போயிருக்கோம். மறுபடியும் நம்ம லைனை பிரேக் பண்ணியிருக்கா. நான் என்ன பண்ணுங்க, அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலோட லோ பிரேக் பண்ண முடியாமல் அப்படியே சைடு வைஸில் போய் மறுபடியும் என்ன பண்ணிட்டான், கப் எடுத்து மேலே ஓடிட்டான். ஓகேங்களா? இதுதான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட பவர். ஓகேங்களா? எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க நீங்களே. அடுத்து மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்படியே சைட்வேஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்கேன். கரெக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒன்று டச் பண்ணிட்டு க்ளோசிங் அங்கே வச்சுட்டான். அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போவோம் கைஸ். ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருந்த இன்சைன் ஆர்ஓசிபிஆர் வந்து 3 ஸ்டாக் வந்துருச்சு. இண்டிகோட்டரில் வந்து அவ்வளோ பெரிய ரேலியில் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பிடிலைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலு. அதே மாதிரி வந்து ஓகேங்களா, பிடிலைட்டில் வந்து நல்ல ஃபாலு. நெட்டில் அதனால் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா கைஸ்? பிடிலைட் பார்த்தீங்களா, இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கான். ஃபால் ஆகிட்டு கரெக்டாக நம்ம சப்போர்ட் ஜோன் மந்த்லி ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே ரேலியை கேப்சர் பண்ணியிருந்தோன்னா ஆல்மோஸ்ட்டு 0.75%. அடுத்து ஐசிஐசி பேங்க்கில் 1% போய் தான் நினைக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக நம்ம சப்போர்ட் ஜோனை தொட்டிருக்கான். ஸ்டாப் லாஸே அடிக்கலை. ஆல்மோஸ்ட் 88%, 0.88%. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இதெல்லாம் போட்டிருந்தோன்னா ஆப்ஷன்ஸில் 50% நம்ம கெயின் பண்ணியிருக்கலாம். 10,000 போட்டிருந்தா 5,000 ப்ராஃபிட் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து மதர்சன் முன்னாடி நாளுமே ட்ரெண்டிங்காக இருந்தால்
இன்றைக்குமே ட்ரெண்டிங்காக இருந்திருக்கான். பார்த்தீங்களா? ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பன் ஆனோட நேற்றோட க்ளோசிங்கில் சப்போர்ட் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஃப்ளைங். ஆல்மோஸ்ட்டு 3%. 3%லாம் சரியான ஆப்ஷன்ஸில். பாரத் ஃபோர்ஜ் அதே மாதிரி தான். சிபிஆரில் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், நேற்றோட க்ளோசிங்கில் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே ஓடிட்டான். இதுவுமே ஆல்மோஸ்ட்டு 2%. ஓகேங்களா? அடுத்து என்னது, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்லேயே சைடு வியூஸில் போய் க்ளோசிங் வச்சுட்டாங்க கைஸ். அடுத்து பந்தன் பேங்க் பாருங்க. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 3 ஸ்டாக், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 5 ஸ்டாக். பந்தன் பேங்க் பாருங்க, ஓப்பன் லோ கேண்டில் என்னன்னு தெரியலன்னா உங்களுக்கு நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், போய் பாருங்க. ஓகேங்களா? பாருங்க அழகா 4%. ஓகேங்களா? 4%ல அமௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மடங்காக ஆயிருக்கும் ஆப்ஷன்ஸில். கண்டிப்பாக ஹோல்டு பண்ணியிருந்தால். நீங்கள் எவ்வளோ தூரம் ஹோல்டு பண்ணணும்னு தேவையே இல்லை. ஓப்பன் லோ கேண்டில் வருதா, ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஒரு 50% புக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மந்த்லி ஜோன் வரப்போ ஒரு 50% புக் பண்ணிட்டு ஜாலியாக போயிடலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு. ஓகேங்களா கைஸ்? அடுத்து நேரோ சிபிஆர் போவோம். நேரோ சிபிஆரில் இன்னைக்கு பயோகான். ஓகேங்களா? அந்த நிஃப்டியில் வந்து இங்கே கூட சைடில் 5 ஸ்டாக் இருந்து பார்த்தீங்களா, அதில் வந்து ஏபிபி மட்டும் தான் ஆல்மோஸ்ட் 1%, 1.5% மூவ் ஆயிருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கில் எதுவும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. பயோகான் பார்த்தீங்களா, பயோகான் நல்ல ரேலி, ஆல்மோஸ்ட் 2.5%. அடுத்து கோல் இந்தியாவே பாருங்க, நம்மளோட சிபிஆரில் சப்போர்ட் எடுத்துட்டு டைரெக்டாக மேலே ஓடிட்டான். கோல் இந்தியாவில் 2 நாளாக இந்த இடத்துல சைடு வேஸ்ன்னு போயிருக்கான், மறுபடியும் ட்ரெண்டிங். அதுக்கு முன்னாடி நாள் பாருங்க, இங்கேருந்தே கோல் இந்தியா எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டான். நம்மளோட மந்த்லி ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி ஒரு நாள் சைடு வேஸில் போயிட்டு அடுத்து இங்கேருந்து ஃப்ளை ஆரம்பிச்சோம் தான் பாருங்க. அடுத்து ஐஓசி ஓகே தான். இது வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான். அடுத்து ஃபால் ஆன ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் பார்த்தீங்களா, கரெக்டாக நம்ம ஓப்பன் ஆனோடனே சிபிஆர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோடனே ஃபால். கரெக்டாக நம்ம சப்போர்ட் ஜோனில் என்ன பண்ணியிருக்கான், திரும்பி மறுபடியும் மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டான். ஆல்மோஸ்ட் 1.22%. ஹெச்டிஎஃப்சி ஓரளவுக்கு நல்ல ஃபால் தான். ஆனால் பாருங்க, ரெண்டுமே நல்லா நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த ஃபாலுமே இது வரைக்கும் கேப்சர் பண்ணிக்கலாம், இந்த ரைஸுமே கரெக்டாக சப்போர்ட் ஜோன்லேருந்து இந்த சப்போர்ட் லைன் வந்து மறுபடியும் மார்க்கெட் கீழேருந்து மேலே போகிறப்போ இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு ஆல்மோஸ்ட் 0.5% வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக நிஃப்டி ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நாளையோட ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அதே மாதிரி வந்து ப்ரீமியம் லைன்ஸ் எல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நாளைக்கு தேர்ஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகேங்களா? அப்போ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து டே ஹை டே லோ இல்லை கேண்டில் ஸ்டிக் ஹை கேண்டில் ஸ்டிக் லோ வச்சு ட்ராப் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை ஒரு ஃபார்முலாவில் வந்து போட்டு அந்த ஃபார்முலாவில் வர வேல்யூவை நம்ம சார்ட்ஸில் மார்க் பண்ணுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,809.50. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,869. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 24,690.5. ஓகேங்களா? அடுத்து இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. அடுத்து செகண்ட் சப்போர்ட் வந்து 24,631. ஓகேங்களா? இது 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களோட நிஃப்டி சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் நாலேஜை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் ஏன் ப்ரோ இதெல்லாம் யூடியூப்பில் போகிறீங்கன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை காமிக்கிறதுக்காண்டி மட்டும்தான் நான் யூடியூப்பில் போடுறேன். ஓகேங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டி இன்றைக்கி தான் எக்ஸ்பைரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் நியூவாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஒயிட் ரேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெருசாக ரியாக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இப்போ கொஞ்ச நாளாகவே நல்ல ட்ரெண்டிங்காகவே இருக்கான். ஸோ வந்து வாட்ச் பண்ணணும்னா பண்ணலாம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இது, 2 சப்போர்ட் இது. ஓகேங்களா? அடுத்து ஃபின் நிஃப்டிக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,002.5. செகண்ட் சப்போர்ட் வந்து 22,855. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,297.5. அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,445. ஓகேங்களா? அடுத்து மிட் கேப் வந்து மண்டே எக்ஸ்பைரி. ஓகேங்களா? அப்போ எக்ஸ்பைரிக்கு இன்னும் என்ன, நாளைக்கு தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாள் இருக்குது. ஓகேங்களா? வாட்ச் பண்ணோம்னா பண்ணலாம். மிட் கேப் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து
13,034. அடுத்து வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,118. ஓகேங்களா. அடுத்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 12,866. அடுத்து செகண்ட் சப்போர்ட் வந்து 12,782. ஓகேங்களா. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம் கைஸ். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இன்சைட் நேரோ சிபிஆர் வந்திருக்க ஸ்டாக் வந்து 3 ஸ்டாக் தான், டெய்லியுமே 3 ஸ்டாக் தான் கிடைக்குது. ஓகேங்களா. அதனால ஈஸியாகவே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேட்டா இந்தியா, அடுத்து எம்என்எம், அடுத்து பிஎன்பி. ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 3 ஸ்டாக்கு, அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 6 ஸ்டாக். ஓகேங்களா. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ரியல் மணியை போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா. உங்களோட ஓன் நாலேஜை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து நேரோ சிபிஆருக்கு போகலாம். நேரோ சிபிஆரில் ஆல்மோஸ்ட் 30 ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கு. 30 ஸ்டாக்ஸில் இது நோட் பண்ணிக்கோங்க உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில், இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்ஃபி வரைக்கும் இருக்குது இதில். அடுத்து அப்படியே கீழே போகலாம். கீழே வந்து இன்ஃபிலேருந்து கீழே பி சாஃப்ட் வரைக்கும். ஓகேங்களா. 30 ஸ்டாக்ஸ். இந்த 30 ஸ்டாக்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 3, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 6, அப்போது ஆல்மோஸ்ட் 9 ஸ்டாக்ஸ். அடுத்து இந்த 30 ஸ்டாக்ஸ். இது பார்க்கணுன்னா பார்க்கலாம். இதுலேயுமே ரேலி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா. அப்போ 39 ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தாலே போதும். ஒரு 5 to 10 ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக ரேலி ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நீங்கள் 180 to 185 ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை முன்கூட்டியே எடுத்து வச்சு அதை இன்றைக்கே கூட நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். இப்போ முத்தூட் என்ன பண்ணியிருக்கான், இன்றைக்கே மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருக்கும். அப்போ நாளைக்கு என்ன புல்லிஷாக இருக்க சான்சஸ் அதிகம். ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களோட ஓன் நாலேஜ் வச்சு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகேங்களா கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கள். சஜஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் அந்த கண்டென்ட்ஸையும் சேர்த்து போட ட்ரை பண்ணுறேன். டெய்லியுமே வீடியோ போடுறேன், மண்டே டு ஃப்ரைடே. ஓகேங்களா. ஒவ்வொரு வீடியோக்கும் ஆல்மோஸ்ட் 1.5 hour அது எடிட்டிங் கூட சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா. உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ். நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள், நம்மளும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக ஆகலாம். ஓகேங்களா. நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்கேன், நீங்களும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.